வணக்கம் குணசேகரன். நான் ஜீவானந்தம். கதிர உட்கார்றா, உட்காரு கதிர. டேய் உட்கார்றா. இப்பதான் பேச ஆரம்பிக்க போறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவைப்பட்டா வாங்க. இப்ப போலாம். உட்காருப்பா கதிர்வேல், இல்லைன்னா உரிச்சு போடுவாங்க. உட்காரு உட்காருப்பா. ஜீவானந்தம்மா, நீதானா அது? யோ, எவ்வளோ பெரிய திருடனையா நீ? யாரும் இல்லாத நேரத்தில் என் வீட்டுக்குள்ளே பூந்து எங்கள் அப்பதாவோட கைரேகை எடுத்துகிட்டு வந்திருக்க. அதை வச்சு என் சொத்தெல்லாம் அமுக்கலான்னு பார்க்குறியா? திருடன்ட்டு திருடுறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏய், யாரா திருடன்? என் உழைப்புடா, என் சம்பாத்தியம்டா. திருடங்கிற? உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லையே, என்னையே தேவையில்லாமல் சீன்ற. உங்க மாதிரி ஆளுகள்கிட்ட சம்பந்தம் வச்சுக்க நான் விரும்ப மாட்டேன். அதுக்கு எனக்கு அவசியம் இல்லை, புரியுதா? நான் விட்ட பேசிக்கிட்டே போறா, எல்லாரும் பகுந்து எடுத்துருவேன் நான். கதிரே உட்காருப்பா. சும்மா இருக்கனே, அந்த பொம்பளை என்ன கை வாங்குது, இவன் பேசிக்கிட்டே போறான். கதிரே உட்காரா, அண்ணன் பேசிட்டு உட்காரு. உட்காருங்க கதிர்வேல். முக்கியமான 2 தலைகள் பேசிட்டு இருக்கும்போது இப்படி பக்காவாத்தியம்லாம் பந்தாவை ஆடக்கூடாது, புரியுதா? ஏய் ஏய் உட்காரா. மீறி பேசுன செதச்சிருவேன். உட்காரு. டேய் உட்கார்றா. பொம்பளைங்களை எல்லாரும் அடிச்சு பழகிருச்சுல, இப்ப வாங்கினி எப்படி இருந்துச்சு? என்னதான் காட்டினா அவ? உட்காரியா சொல்லு. ஞானசேரன் உட்கார சொல்ல. ஆனா டேய் உட்காரு சொல்றோம்ல. அண்ணா உட்காரு. என்ன உட்கார இடத்துல கட்டியா அடிக்கடி எந்திரிச்சுக்கிறாரு? ஏய் யாரியா நீ? என்ன ஞானசேகரன், வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா அப்படியே வாயை பொத்திக்கிட்டு போய் ஓரமா நின்று வேடிக்கை பார்க்கறது. பொண்டாட்டியை திட்டினாலும் சரி, புள்ளையை திட்டினாலும் சரி, ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. உங்க அண்ணன் எதுக்கு துப்புல இங்க வந்து சத்தம் போடுற? தப்பான இடத்துல சத்தம் போடுற. மொத்தமா மூட்டை கட்டி வைகையில கொண்டு போய் போட்டு போயிருவேன், தெரியுமில? பேசாம இரு. ஓஹோ, இங்க வர்றதுக்கு முன்னாடி என் வீட்டுக்குள்ள பூந்து அப்படியே அலசி ஆராய்ஞ்சிட்டு வந்தியோ? அப்படியா? இல்ல எவ்வளவு ஒருத்தர் உனக்கு ஐடியா கொடுத்து நம்ம 2 பேரும் கூட்டா சேர்ந்து குணசேகரன் சொத்தை அமைக்கலாம்னு கூட்டு வந்தாளா? என்ன பேசுறாரு? இந்த மாதிரி ஒரு ஆடிட்டரு, அப்புறம் ஒரு அக்கௌண்டன்ட்டு, அப்புறம் 4-5 அல்ல கைகள், அப்புறம் வெள்ளைஞ்சலைமா 4-5 ஆட்கள், இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட ஐடியா கேட்குற ஆள் நான் கிடையாது. என் மனசாட்சிப்படி நானே சிந்திச்சு இந்த சமுதாயத்துக்கு எது நல்லதோ, என் மனசாட்சி எதை ஏற்குதோ அதை மட்டும் செய்வேன், புரியுதா? ஓஹோ, அடுத்தவன் சொத்தை பிடுங்கி அதுல சமூக சேவை செய்ய சொல்லிச்சா அவன் மனசாட்சி? உன்னையும் அதையும் சேர்த்து வச்சு பெண்டை நிமித்திடுவேன். யாரு பெண்டை யார் நிமித்தினாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏய், என்ன நக்கல் பண்ணிட்டியா நீயே? பாத்துடலாமா நீயா நானே? வீணான சத்தங்களுக்கு நான் மதிப்பு கொடுக்கறது இல்லப்பா குணசேகரன். என் இடத்துல சத்தம் போடுறதை நான் விரும்புறதும் இல்ல. எது எது இது உன் இடமா? இது ஏன் இடம்டா, ஏன் இடம்? அதெல்லாம் முன்னாடி. இப்ப இது ஜீவானந்தனுடைய ப்ராப்பர்ட்டி. இனி உங்களுக்கு இந்த கம்பெனிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏமா அந்த போர்டெல்லாம் எடுக்க சொன்ன, இன்னும் எடுக்கலையா? போடா, போடு மேல கை வச்சுக்க, தொலைச்சிருங்க எல்லாரையும். உட்காருங்க. உட்காரியா குணசேகரா, உட்காரு உட்காரு. இல்லை புரியுதா இல்லையா உனக்கு? சும்மா கத்திரின்னா ப்ரெஷர் தான் ஏறும். உட்காரு. சொல்லுங்க ஆடிட்டர், நீங்க படிச்சவர் இல்லையா? சொல்லுங்க சார். உட்காருங்க சார், உட்காருங்க ப்ளீஸ். தாரு யார் நீ? எங்க அப்பத்தாவுக்கு சொந்தமா? எங்க வீட்டு விஷயத்தெல்லாம் சரியா சொல்லிட்டு இருக்க? உங்க அப்பத்தாவுக்கு நான் சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை. ஆனால் அந்த 40% சொத்து இருக்கு பத்தியா, அதுக்கு நான் சொந்தக்காரன். எது 40%? ஏய் வேண்டாம்டா, என்னை பத்தி தெரியாம என்னை தொடர. என்னை பத்தி வெளியே கேள்விப்பட்டிருப்ப, நான் மோசமான ஆளு. கேள்விப்பட்டேன், பயங்கரமா கேள்விப்பட்டேன். வெளியில உனக்கு பேர் வல்லலாம, அதுக்கு 4 ஆள் பிடிச்சிக்கிட்டு ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு செவத்தை நாரடிக்கிறது. கேட்டால் கல்வி காவலருங்கிறது, பெண்களின் வழிகாட்டிங்கிறது, படிப்புக்கு உதவுறேன்னு 4-5 பெண்களை பிடிச்சி அவங்கள ஏமாத்திக்கு தர்றது. ஆனால் வீட்டுக்குள்ளே அப்படியே உள்ட்டா.
படித்த பொண்ணுங்களை எல்லாம் வீட்டில் உன் தம்பியில் கல்யாணம் பண்ணி வச்சு அடுப்படியில் அடைச்சி வச்சு அடிமையாக்கி வச்சிருக்கல, தெரியும் உன்னை பற்றி நல்லா. வெளியில் பெரிய மனுஷன் வேஷம் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே பொம்பளைங்களை அடிமைப்படுத்தி வைக்கிறது. உன்ன மாதிரி ஆட்கள்லாம் ஊருக்குள்ளே நடமாடவே கூடாது. என்ன இளவேணி? ஆமா தோழர், இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நடு தெருவுல வச்சு அடிச்சே கொல்லணும். கொல்லணுமா? எங்க கையை வெடி பார்க்கலாம். யோ உக்காரியா, அந்த பொண்ணு ஆள் ஒடிச்சலா இருக்குன்னு பாக்குறியா? விட்டா பயங்கரமா செஞ்சு விட்டுறோம். உட்காரு. ஏய் உட்காரு. வாடி. ஏய் கதிரு வாடி. யோ பேசிட்டு இருக்கீங்க, உனக்கு முதல்ல போய் உட்காரியா. என்ன ஓன் குட்டாடி? உட்காருன்ற. சொல்லடா. ஏய் அந்தரே உட்காரு. 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 எல்லாம் ஓ வேலை தானே. வாடி வெளிய. அமைதியா உட்காரு. நீங்க பண்றது சட்டத்துக்கு விரோதமான செயல். மரியாதை இங்க இருந்து கிளம்பிடுங்க, இல்லன்னா நாங்க ஆக்ஷன் எடுப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ரைட்ஸோட உள்ள வந்தீங்க? அப்பதா கிட்ட கைரேகை எடுத்த தைரியமா? இவங்க தான் ஜனனின்றவங்க. ஓ நீதான் அந்த ஜனனியாமா? நீதான் நல்லா பாயிண்டா பேசுவியாம. சொத்தை பத்தி பேசணும்னா உங்க கும்பல்கிட்ட பேசி ஒரு முடிவெடுத்து சொல்லு, பேசுவோம். அதை விட்டுட்டு நாங்கள் சண்டைக்கு தான் வருவோன்னு இந்த சல்லி பசங்கள்லாம் முடிவெடுத்தாங்கன்னு வை, அதுக்கு நான் தயாராக இருக்கேன். குணசேகரா, ஏதோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன்னு நீ சொல்லிக்கிட்டே இருக்க இல்லையா? நீ எப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன்னு எனக்கு தெரியும். எத்தனை பேரை ஏமாற்றி ஏறி மிதிச்சு நன்றி கெட்டதனமாக நடந்துக்கிட்டு நீ எவ்வளவு கீழே இருந்த, மேலே வந்ததும் ஒவ்வொருத்தரையும் அவமானப்படுத்துறது, அவங்கள சமுதாயத்தில் அசிங்கப்படுத்துறது, அவங்கள வச்சு முன்னேறினதெல்லாம் மறைச்சிவிட்டு நானாத்தான் முன்னேறேன்னு பொய் சொல்கிறது, உன் பித்தலாட்டை எல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கு. புரியுதா? இன்றைக்கி இந்த கம்பெனி இருக்கு இல்லையா, இதோட வரலாறு எனக்கு தெரியும். நீ எப்படி வாங்கின? இதோட ஓனரு வேற ஒரு ஆளுக்கு நல்ல விலைக்கு விற்க போனான். நீ என்ன பண்ண? அந்த ஆள் கேரளாவில் ஒரு பொம்பளை பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவனை மிரட்டி ரொம்ப குறைஞ்ச விலைக்கு இந்த இடத்த நீ வாங்கிட்ட. எவ்வளவு கேவலமான செயல் தெரியுமா அது? ஏய், இதெல்லாம் உனக்கு யாரா சொன்னா? எஸ்கேஆர் சொன்னானா? ஓஹோ, நீ எஸ்கேஆரோட ஆளா? என் தங்கச்சியை வச்சு என்னை கிழிக்க முடியலன்னு உன்னையே விட்டுருக்கானா? இதை பாரு, நான் பாதிக்கப்பட்ட எல்லாருடைய ஆளும் தான். நீ எவ்வளோ கேவலமாக வேணாலும் போ, ஆனால் என்கிட்ட வந்த இந்த இடத்தையெல்லாம் உன்னால் ஒன்றும் பண்ணவே முடியாது. எது? ஒன்றும் பண்ண முடியாதா? ஏய் ஜீவானந்தம், நான் கேடு கட்ட ஆளு. என்கிட்ட வார்த்தையை அளந்து பேசணும். சும்மா உன்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னு சும்மா நினைச்சிடாத நீ. ஏ கதிரே, இவன்கிட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எல்லாத்தையும் அடிச்சு பேசுறா. டேய் உட்காருடா, வாங்கினது பத்தாதா? அடிங்க பாவனே. டேய் என்ன பண்றீங்க? குணசேகரன், 10 நிமிஷம் உனக்கு டைம். அதுக்குள்ள நீ வெளியே வந்தேன்னா உனக்கு மிஞ்சின சொத்துக்கள் எதுன்ற டீட்டெயில்ஸ் உனக்கு தரப்படும். வரலனா டீட்டெயில்ஸ் தெரியாமலே செத்து போயிடுவேன். ஆடிட்டர் சொல்லி கூட்டுவாங்க. 10 நிமிஷம் தான், புரியுதா? டேய் லூசா நீ? ஏய் ஓடிக்கிட்டு. ஏய் நீ புத்திட்டு இருக்கா? லூசு மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. யோசிக்கிறது விட்டுட்டு அடிச்சிட்டு இருக்க. மென்டல் நீ. என்னடா இவன்? அண்ணே, இப்போ என்ன பண்ணோம்? சார்
மண்டையை பிக்குதுக்கா. ஒரு பக்கம் அந்த ஜீவானந்தம், ஒரு பக்கம் இந்த குணசேகரன், நடுவுல ஜனனி மாட்டிக்கிட்டு என்ன பண்றானே தெரியலையே. தனியா இருந்தாலே அந்த ஆளு காய்ச்சு காய்ச்சுன்னு காய்ச்சுவாரு. இதுல ஆளுங்களை வேற கூட கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த பிள்ளைய என்ன பாடுபடுத்த போறாங்களோ எனக்கு யோசிச்சு யோசிச்சு பயந்து வருது. இல்லக்கா, இது சரியா வராது. வாங்க நாமளும் போவோம். அந்த புள்ள ஒண்ணு விடாம எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்லிச்சுல, அது இப்ப பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கப்ப நாம இப்படி நிக்கிறது நல்லா இல்லக்கா. அவளை தனியா அம்போன்னு விடலாமா? ஜி ஆம்ல ஜி, ச்சே, அவர் நம்ம பக்கம் நினைச்சு கோட் நேம்லாம் வேற வச்சேன். இனி எதுக்கு அதெல்லாம் போடலங்க. அந்த ஜீவானந்தத்தை கைக்குள்ள வச்சுக்கிட்டு இவர் என்ன ஆட்டம் ஆடி இருக்காரு. இப்ப நம்ம போய் அங்க நிக்கணும். நம்மளால என்ன முடியும்னு காட்டணும். வாங்கக்கா போவோம். வாங்கக்கா. நந்தினி, அவசரப்படாத நந்தினி. இது பாரு, இப்ப நம்ம அங்க போறதுனால பிரச்சனை தான் அதிகமாக போகுது. இப்ப நம்ம எல்லாரையும் ஒன்னா பார்த்தாருன்னா அவருக்கு தலைக்கு மேல கோவம் ஏறிக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ பார்த்தல இங்கேயே என்னெல்லாம் டிராமா நடந்துச்சுன்னு. அங்க என்ன பிளான் ஓடிட்டு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஐயோ, அதுதான்க்கா நானும் சொல்றேன். இங்கட வச்சு இவ்வளவு டிராமா பண்ணவரு அங்க அவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ணுவாரு யோசிச்சு பாருங்க. அதுக்காண்டி தான் போகணும்ன்றேன். சக்தியால மட்டும் அதை ஹேண்டில் பண்ண முடியாதுக்கா. இல்லம்மா நந்தினி, அவங்க எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. இப்ப நம்ம தேவையில்லாம அங்க போயிட்டு பிரச்சனை நடந்து அது வெளியில தெரிஞ்சிருச்சுன்னா சங்கடமா போயிடுமா. அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா ஜனனியோ சக்தியோ நமக்கு போன் போடுவாங்க. அவங்க பாத்துக்குவாங்க. அக்கா, நம்ம 4 பேர் பேசினாலே அந்த ஆளு வாய் பேசுறத சமாளிக்க முடியாது. இப்ப கூட்டமா அங்கன வச்சு இந்த பிள்ளை ஏதாவது பேசிவிட்டாருன்னா போயிருவோமே. அவரோட குறுக்கு புத்தியெல்லாம் நம்ம ஜனனி கிட்ட செல்லாது. அவ எல்லாத்தையும் நல்லா பாத்துக்குவா. இப்ப நமக்கு வெயிட் பண்றது தவிர வேற வழியே கிடையாது. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஆதிர, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாயேன். நம்ம எதிர்காலத்தை பத்தி தான் பேசணுமா? ஹேய், லூசாடா நீ? அறிவில்ல உனக்கு? இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? இப்பதான் எதிர்காலத்தை பத்தி பேசணும், அதை பத்தி பேசணும்னு. லூசா நீ? இல்ல ஆதிர, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஓங்கி ஒண்ணு விட்டனா தெரியும். இருக்கிற குழப்பெல்லாம் சரியா போயிடும். எப்ப பாரு சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல? சீ போடா போடா. என்ன போன்னு சொல்லிட்டு அவ பாட்டுல போயிட்டு இருக்கா. தம்பி, இங்க வா. காலையில இருந்து வீட்ல பிரச்சனையா இருக்கு தெரியும்ல? ஆமா. உங்க மாமா பதறி அடிச்சுக்கிட்டு ஓடினாரு, பாத்தீல? பார்த்தேன், ஆனா எதுக்குன்னு தான் புரியல. புரியலையா? டேய், உன் மாமாவோட சொத்தெல்லாம் இன்னியோட ஃபனாலா போகுது தெரியுமா? என்ன முழிக்கிற? உனக்கு என்ன ஷார்ட் மெமரி லாஸா? ஃபர்ஸ்ட் நைட் தவிர வேற எதுவுமே தெரியாதா? அவர் சொத்தெல்லாம் இன்னியோட போகுது. உன் மாமைங்கெல்லாம் உன் வீட்டை தான் வந்து கஞ்சி குடிக்க போறாங்க. வந்துடட்டும், நீங்களும் வாங்க. ஏ ஐயோ, பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குடா. இந்த வீட்ல என்னைக்கு சின்ன பிரச்சனையா வந்திருக்கு சின்னக்கா? பூராவும் பெரிய பிரச்சனை பெரிய சண்டையா தானே போடுவீங்க. அதுக்காண்டி என் வாழ்க்கையை பத்தி நான் யோசிக்காம இருக்க முடியுமா? உன்னே அக்கா, இவங்கிட்ட நீங்களே பேசிக்கோங்க, நான் அவனை கொன்றுவேன். ஏ அப்பா, ஏய், எங்க வாய் வந்து புடுங்காதடா, அமைதியா இரு. இன்னும் செத்த நேரத்துல உன் பெரிய மாமா நாடகத்தை எல்லாம் முடிச்சுட்டு வருவாரு. அவர்ட்டும் வாழ்க்கையோட விளக்கத்தை கேட்டுக்க. போ, ஏன் இங்க நிக்கிற? போ, கீழே டிஃபன் எடுத்து வச்சிருக்க, எடுத்து சாப்பிடு. போ போடா போடா தங்கம், போ. நல்ல பிள்ளைல போ. வடை இருக்கு, சாம்பார்ல போட்டு வச்சிருக்க, எடுத்து வச்சு தின்னு போ. என்ன ரகன்னு இதுல? போடா தங்கம், போ போ. உங்க தலையெழுத்து. இவனெல்லாம் கெஞ்சி கொஞ்ச வேண்டியதா இருக்கு. இவனை பார்த்த முதல் நாள்லேருந்து எனக்கு ஒரு டவுட்டு. இவன் கேடியா, கிரிமினலா, இல்ல கிறுக்கா? இது என்ன ரகன்னே புரியலையேடி. புதுவித பிராணியெல்லாம் இருக்கு. உயர்தினையும் இல்ல, அக்ரினியும் இல்ல. காலை சுத்தின பாம்பு மாதிரி என்ன வேலை நடக்குது? நான் அவளுக்கு ஃபோன் போட போறேன். நினைச்சேன் நாட் ரீச்சபிள். முக்கியமான விஷயமா கால் பண்ணும் போது தான் ஃபோன் வேலை செய்யாது. என்னத்தை செய்ய? நந்தினி, கொஞ்சம் புலமாம அமைதியா இருக்கியா? ஜனனி கட்டாயமா உனக்கு ஃபோன் பண்ணுவா. கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஐயோ, நீங்க ஈஸியா சொல்றீங்க. எனக்கு அந்த பொறுமையே கிடையாதுக்கா. போக வேணாமா?
அவளை என்ன பாடுபடுத்துறாங்களோ தெரியலையே. குணசேகரன், நீ வெளியே வந்தேன்னா உனக்கு மிஞ்சின சொத்துக்கள் எதுன்ற டீட்டெயில்ஸ் உனக்கு தரப்படும். வரலன்னா டீட்டெயில்ஸ் தெரியாமலே செத்து போயிடும். வரலன்னா டீட்டெயில்ஸ் தெரியாமலே செத்து போயிடும். வரலன்னா டீட்டெயில்ஸ் தெரியாமலே செத்து போயிடும். அண்ணே, தண்ணி ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? தண்ணி குடிச்சா எல்லாம் சரியாயிருமா? நானே ஈரக்குளம் ஆடி போய் உட்காந்துருக்கேன். சுமாரப்பா நீ வர. அவங்கள்ட்ட 10 பேர் இருந்தா நம்ம கிட்ட 100 பேர் இருக்காங்கண்ணே. 50 பயல்களையும் இறக்குவோம். அவங்கள இந்த ஃபேக்டரியில புதைச்சிட்டு தான் நான் மறு வேலையை பார்ப்பேன். தம்பி, கொஞ்சம் வாயை விடாதீங்க. பின்னாடி நிற்கிறாங்க பாருங்க, ஏதாவது செஞ்சு விட்டுற போகிறாங்க. யோ சும்மாரியா நீ? உங்களை நம்பி நான் வேறு தேவையில்லாமல் இதில் வந்து மாட்டிக்கிட்டேன். சார், உங்கள் தம்பியை கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள் சார். பொறுமையாக தான் சார் இருக்கேன். பொறுமையாக தான் உட்காந்துருக்கேன். எந்தெந்த சொத்துலையெல்லாம் கை வச்சிருக்கேங்கிற லிஸ்ட்டை சொல்கிறேன்ட்டு போயிருக்கேன். இந்த ஃபேக்ட்ரி மட்டும் கிடையாது, என்னோட எல்லா சொத்தையும் கைப்பற்றி வச்சிருக்கேன். என்ன லிஸ்ட் வச்சிருக்கான்னு தெரியல. எங்கள் அப்பத்தாவை கொடுத்த எல்லா சொத்துலையும் பங்கு வைக்கிறான் அவன். ஆடிட்டர், அப்பத்தா பேரில் என்னென்ன சொத்தெல்லாம் இருக்கு? ஆல்மோஸ்ட் 75% ப்ராப்பர்ட்டியில் அப்பத்தாவுக்கு பங்கு இருக்குது. இவர் சும்மா இல்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்துலேயும் உங்கள் அப்பத்தாவுக்கு பங்கு இருக்குன்னு கையெழுத்து போட்டிருக்காரு. இப்போ 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டியில் மட்டும்தான் அப்பத்தாவுக்கு பங்கு இல்லை. மற்றபடி கம்பெனியாக இருக்கிற எல்லாத்துலேயும் ஒரு ஷேர் அவங்களுக்கு உண்டு. அப்பத்தான்னு நம்பி ஒப்படைச்சது தப்பாக போச்சு. என்னோட இத்தனை வருஷம் உழைப்பில் கை வச்சுட்டேன். அடிவகத்தில் கை வச்சு உட்கார வச்சிருக்கேன். சார், அவங்க என்னமோ நீங்கள் அடிச்சு வாங்கிட்டதா சொன்னாங்க. யோ, கொஞ்சம் பேசாமல் இருக்கியா நீ? ஏற்கனவே நாங்கள் மண்டை காஞ்சி போயிருக்கோம். ஏடா கூடமா பேசினா அப்புறம் நாங்கள் எதை செஞ்சு விட்டுருவோமா? ஜனனி, இங்க நடக்கிறதுக்கும் உனக்கும் கண்டிப்பா ஏதோ சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இருக்குப்பா, இல்லாம இல்ல. இல்லைன்னு யார் சொன்னா? கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. உள்ள வச்சு சொன்னான்ல, பொம்பளையில் அடிமையை நடத்துறேன்னு சொல்லி காட்டினான்ல, அப்ப சம்பந்தம் இருக்குன்னு தானே அர்த்தம். நம்ம வீட்டில் நடந்த அத்தனையும் நேரில் பார்த்த மாதிரி சொல்றேன்ல, இவ தான் சொல்லி கூட்டு வந்திருக்கா. சொல்லி கூட்டு வந்து நம்மளை இங்க உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் இவ தான் காரணம். எத்தனை தடவை சொல்றது எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு? உண்மையை நான் சொல்லி கொடுத்ததா அவன் சொல்லணும்னு அவசியம் இல்ல. எல்லா தகவலையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் பேசுறான். அதையும் இவரே சொல்லி கொடுத்துருக்க கூடாது? உன் பேரை இழுத்து விட்டு ஜீவானந்தத்துக்கிட்ட எல்லாத்தையும் நீ சொன்ன மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாரு ஜனனி. ஓவரா டிராமா பண்றாரு. யாரோ டிராமா பண்றாங்க. அடிச்சு பொத்திட்டு உட்கார்றா நீ. எல்லாம் நமக்கு சாதகமா நடக்கும். டேய், மெண்டல் ஆயிட்டாடா நீ. சும்மா இருடா, அவன் தான் பேசிட்டு இருக்கான் பார்த்தல. வாயை மூடிட்டு பேசாம உட்கார்றா. ஏய் சக்தி, வேண்டாம்டா. வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதரா. நானே விலை வளர்த்து போய் உட்காந்துருக்கேன். கை நடுக்க இன்னும் நிற்கவே இல்லை. எனக்கு உடம்புக்குள்ள என்னென்ன சேதாரமெல்லாம் ஏற்பட்டிருக்கோ தெரியல. நீ வேற எதையாவது பேசி கோவத்தை கலப்பாத.